ஹாய் கைஸ், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். வழக்கமாக திருப்பதி வந்தால் ஒரு என்ட்ரன்ஸ் காட்டி வைடான்னு நினைப்பீங்க. அந்த என்ட்ரன்ஸ் வந்து இருக்குது, ஆனால் அங்கே வெளிச்சமே இல்லை. ஸோ அதனால தான் வெளிச்சமாக இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்தோடனே ஒரு தெரு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். சாப்பாடு வேணும்னா நீங்கள் வெளியில் வந்துடலாம். சீப்பான ஹோட்டல்லேருந்து ஹை ரேஞ்ச் ஹோட்டல் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைக்கி இங்கே திருப்பதியிலேருந்து ஒரு விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பார்ட் 2 மாதிரி, ஒரு கண்டினியூஷன் மாதிரி. லாஸ்ட் விளாக் பார்த்துருப்பீங்க, கருடாத்ரி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதி வரைக்கும் வந்திருந்தோம். அந்த ட்ரெயினோடைய கண்டினியூஷன், அந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் ட்ரெயின் தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். திருப்பதி டு சாம்ராஜ் நகர் எக்ஸ்பிரஸ் ஒரு செம்ம டிமாண்டான ஒரு ட்ரெயினுங்க. ஏன்னா நடுவில் வந்து நிறைய முக்கியமான ஊர், பெங்களூர், மைசூர்னு கவர் பண்ணி சாம்ராஜ் நகர் வரைக்கும் போகுது. அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே செம்ம டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். அண்ட் திருப்பதி பற்றி சொல்லவே தேவையில்லை. திருப்பதிக்கு வர எந்த ட்ரெயினாக இருந்தாலும் மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா, க்ரௌடிங் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினில் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு ட்ரெயினை தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச்சும் ட்ராவல் பண்ண போகிறோம். திருப்பதியில் ஆரம்பித்து அந்த ட்ரெயின் போய் முடிகிற சாம்ராஜ் நகர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ரை பண்ணி இன்றைக்கி அந்த ரூட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் மைசூர் தாண்டி சாம்ராஜ் நகர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ரூட்லாம் இது வரைக்கும் நான் போனதே இல்லை. ஸோ இந்த வ்ளாகில் அதை கவர் பண்ண போகிறோம். 9:55க்கு டெய்லி கிளம்பக்கூடிய ஒரு ட்ரெயின் அது. நைட் 9:55க்கு ஸ்டேஷனுக்குள்ளே போயிடுவோம். நம்ம ட்ரெயின் ஜர்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த தெரு தான் நான் சொன்னேன். ஃபுல்லாக பாருங்களேன், ஹோட்டல்ஸாக தான் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸும் இருக்குது. என்ட்ரன்ஸ்க்கு மேலேயே அழகாக ஒரு போர்டுங்க, சாம்ராஜ் நகர் எக்ஸ்பிரஸ் 16220 2வது பிளாட்ஃபார்ம்லேருந்து டிபார்ட் ஆகுது. நம்ம போன வாட்டி கருடாத்ரி எக்ஸ்பிரஸ் போன வ்ளாகில் பார்த்துருந்திங்கன்னா 2வது பிளாட்ஃபார்ம் தான் வந்தோம். அப்படியே தான் கிளம்பும். உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ரெடியாக நம்ம ட்ரெயின் தான் தெரியுது. அங்கே செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்குது. வழக்கம் போல் திருப்பதி ஸ்டேஷன் க்ரௌடோடு தாங்க. அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சண்டே நைட்டு, எல்லாம் ஊர்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறது ஜாஸ்தியாகவே இருக்கும். For the kind attention of passengers, train number 16220 Tirupati Chamaraj Nagar Express via Katpadi, Bangalore City, Mysore on platform number 2. From destination, once you visit to South, it's WAP4 அரக்கோணம். எந்த சேஞ்சும் இல்லைங்க. அங்கே நம்ம ரேணிகுண்டாலேருந்து ரிவர்சலுக்கு அப்புறம் புல் பண்ணிட்டு வந்துச்சுல ஒரு லோக்கோ, அதே லோக்கோ தான். நீங்கள் வந்து லாஸ்ட் வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த கருடாத்ரி எக்ஸ்பிரஸில் புல் பண்ணிட்டு வந்த லோக்கோ தான் இதுக்கும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பண்ணது வந்து ரேணிகுண்டாலே அட்டாச் பண்ணது தான் இங்கே அப்படியே புல் பண்ண போகுது. திருப்பதியில் ஆரம்பித்து மைசூர் வரைக்கும் இந்த ஒரு லோக்கோ தான் புல் பண்ண போகுது. பட் மைசூருக்கு அப்புறம் நம்மளுக்கு லோக்கோ சேஞ்ச் இருக்குது. ஏன்னா அந்த ரூட் இன்னும் எலக்ட்ரிகேஷன் முடியல, மைசூர் டு சாம்ராஜ் நகர். ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக டீசல் லோக்கோ சேஞ்ச் பண்ணுவாங்க. அது என்ன லோக்கோ அப்படிங்கிறத நம்ம மார்னிங் பார்க்கலாம். செம்ம க்ரௌடுங்க அன்ரிசர்வ்ட்லாம். உள்ளே ஏறுறதுக்கு கூட இடம் இல்லை பாருங்கள். ஃபுல்லி ஜாம் பேக்ட் ஆகிடுச்சு. இப்போயே உள்ளே ஏறவே முடியாத அளவுக்கு இருக்குது. எல்லா கோச்சும் அப்படி தான் இருக்குது. நான் சொன்னேன்ல, செம்ம டிமாண்ட் ட்ரெயின். அதுவும் இன்றைக்கி சண்டே நைட் வேறு. அல்டி க்ரௌடில் இருக்குது அன்ரிசர்வ்ட் கோச்சஸ்லாம். உள்ளே கால் வைக்க கூட முடியல, அந்தளவு க்ரௌட் ஆகிடுச்சு. இப்போ அது வந்து ஸ்லீப்பர் கோச்சஸ் அஃபெக்ட் பண்ணாலும் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அங்கே உள்ளே ஏறவே முடியலன்னா அந்த பேசஞ்சர்ஸ்லாம் பாவம் எங்கே போவாங்க? ஸ்லீப்பரில் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நான் புக் பண்ணியிருக்கிறது ஸ்லீப்பர் கோச்சில் தான் புக் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியே தான் இருக்குது. அந்த அன்ரிசர்வ்ட் கோச் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் கோச் தான் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோச் இது தான் S10. ஏசி கோச்சஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கருடாத்ரியிலே பார்த்துருக்கோம். 2 3 டயர், ஒரு 2 டயர், ஒரு டெடிகேட்டட் ஃபஸ்ட் ஏசியும் இருக்குது. இந்த திருப்பதி சாமராஜ் நகர் எக்ஸ்பிரஸ்க்கு இருக்கிற ஹெவி டிமாண்டுக்கான காரணமே இது கனெக்ட் பண்ணுற பெங்களூர் அண்ட் மைசூர் தாங்க. மோஸ்ட்லி ஏறுற பேசஞ்சர்ஸ் அப்படி தான் இருக்காங்க, பெங்களூர் அண்ட் மைசூர் பேசஞ்சர்ஸாக தான் இருக்காங்க. அண்ட் சாமராஜ் நகர் வரைக்கும் போகிறவங்க கட் பேசஞ்சர்ஸாக இருப்பாங்க. பெங்களூர்லேருந்து கட்டு ஏறுறவங்க, இல்லை மைசூர்லேருந்து ஏறுறவங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இன்னும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கூட்டம்லாம்
ரொம்பலாம் ஆகலை ஸ்லீப்பரில். ஏறி இருக்காங்க 1-2 பேர் அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் ஏறி இருக்காங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அந்த கேங் பார்த்து உட்காந்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ டிக்கெட் வந்து உள்ளே ஏற முடியாத நிலமையில் இருக்குது அன்ரிசர்வ்டு. ஸோ அதனால தான் பார்க்கலாம் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சாம்ராஜ் நகர் வரைக்கும் நம்ம ஜேர்னி எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டோர் கிட்டலாம் ஃபுல் ஆகிடுச்சிங்க கேங் பாத்தில். இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 3-4 கோச் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அது எக்ஸ்பெக்டட் தான். நான் ஒன்றும் இல்லை, அடுத்து பக்காலா வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்க போயிடுவேன். மார்னிங் நம்ம கவர் பண்ண வேண்டியது தான் முக்கியமான ரூட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருப்பதி டு காட்பாடி ரூட்டில் பக்காலா, சித்தூர், அப்புறம் காட்பாடி தாண்டி அந்த பெங்களூர் ரூட்டு, அது எல்லாமே யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து மெயின் அந்த மைசூர் ரூட்டு, அதையும் தாண்டி சாம்ராஜ் நகர் ரூட்டு. அது வந்து எனக்கு மட்டும் புதுசு இல்லை, உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து அது புதுசாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து மெயினாக கவர் பண்ண போகிறோம். இது கொஞ்ச நேரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிடுவேன். பக்காலா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதோட பார்த்தீங்கன்னா குட் நைட் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல. மார்னிங் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். அதோட அங்கே நின்று எடுக்கவும் முடியல வீடியோ, அதனால தான். பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் எந்த ரூட் வழியாக போகிறோன்னு. ஏன்னா காலையில் வந்து நான் vlog கண்டினியூ பண்ணும்போது மட்டூர் மாண்டியாவில் இருப்போம். திடீர்னு வந்து என்னடா பக்காலாவில் கட் பண்ணி மட்டூர் மாண்டியார் மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் நான் எந்த ரூட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். பக்காலா சித்தூர் ரூட்டில் காட்பாடி ரீச் பண்ணி அங்கேருந்து அப்படியே ஆம்பூர், ஜோலார்பேட்டை, குப்பம், பங்கார்பேட் வழியாக பெங்களூர் போவோம். பெங்களூரில் இந்த ட்ரெயினுக்கு ஒரு செம்ம ஹைலைட் இருக்குது. அது என்னங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து கண்டினியூ ஆகி மைசூர் ரூட் ஜாயின் பண்ணிடுவோம். அண்ட் மார்னிங் அந்த ரூட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருக்கேன். ஏன்னா வந்து அந்த ரூட் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே இல்லை. இன்டீரியர் கர்நாடகாக்குள்ளே கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் மார்னிங் பார்ப்போம். குட் நைட். குட் மார்னிங் கைஸ். கர்நாடகா மத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மைசூர் லைன்லாம் வந்து. இன்றைக்கி நம்ம சாம்ராஜ் நகர் எக்ஸ்பிரஸில் அதை பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட வேண்டியதான், விடிஞ்சாச்சு. அண்ட் நம்மளுக்கு புது ரூட்டும் மைசூர்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா டைமுக்கு போயிட்டுருக்கு, கரெக்டான டைமில் வண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு டிலேவும் இல்லை. அண்ட் க்ரௌட்லாம் பார்த்திங்கன்னா நேற்று நைட் இருந்த அளவுக்கு இல்லை. பாதி பேர் பெங்களூர்லேயே இறங்கியிருக்காங்க.
ஸோ நான் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெயினுக்கு வந்து பெங்களூரில் ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் இருக்குன்னு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் எல்லா ஸ்டாப்பிங்குமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்டாப்பிங் தெரியுமோ எல்லா ஸ்டாப்பிங்கும் உண்டு. ஒயிட் ஃபீல்ட் ஆரம்பித்து கிருஷ்ணராஜபுரம், பயப்பனஹள்ளி, பெங்களூரு ஈஸ்ட்டு, பெங்களூரு கண்டோன்மெண்ட்டு, கேஎஸ்ஆர் பெங்களூரு, அதை தாண்டி நயந்தஹள்ளி, கெங்கேரி, இப்படி வந்து எல்லா ஸ்டாப்பிங்ஸும் கொடுத்து எந்த ட்ரெயினுக்கும் நான் பார்த்தது இல்லை. பட் காமராஜ் நகருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹெவி டிமாண்ட் இருக்குது. பெங்களூர் மக்கள்கிட்ட ஒரு ஹெவி டிமாண்ட் இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. அண்ட் இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எல்லா ட்ரெயின்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மார்னிங் ஆஃபீஸ் க்ரௌடு. மார்னிங் ட்ரெயினில் போனீங்கன்னா மார்னிங் ஆஃபீஸ் க்ரௌட் இருக்கும். ஈவினிங் ட்ரெயின்ஸில் வந்தீங்கன்னா அப்பயும் ஈவினிங் ஆஃபீஸ் க்ரௌட் இருக்கும். சாம்ராஜ் நகர் எக்ஸ்பிரஸில் ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபேர் பார்த்தீங்கன்னா திருப்பதி டு சாம்ராஜ் நகர் 320 ருபீஸ் ஆகுது ஸ்லீப்பரில். நான் புக் பண்ணது வந்து தக்கலில் தான் புக் பண்ணேன். ஸோ அதில் வந்து 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா 420 ருபீஸ் ஆச்சு. அதுவே எனக்கு தெரிஞ்சு நாமினல் தான். இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்து ஒரு நாமினலான ஃபேர் தான் அது இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹெவி டிமாண்டு. புக்கிங் அப்போ கூட பார்த்தீங்கன்னா பயங்கர டிமாண்டுங்க. அந்த தக்கல் புக்கிங்லாம் நான் ஒரு 3 நிமிஷத்தில் பண்ணினேன். இல்லாட்டி எனக்கு கிடச்சிருக்காது சண்டே நைட் அப்படிங்கிறதுனால. அண்ட் சண்டேனால மட்டும் இல்லை, யூஸ்வலாகவே எல்லா நாளுமே ஹெவி ரஷ்ஷில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். ஸோ இதை நீங்கள் வந்து பெங்களூருக்குலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா முன்கூட்டியே புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது.
லோக்கோ சேஞ்ச் பார்க்கறதுக்காக ஃப்ரண்ட்டுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோக்கோவை டீகபிள் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்து டீசல் லோக்கோ வரதுக்காக வெயிட்டிங். இங்கே ஹால்ட் மட்டுமே ஷெட்யூல் படி 20 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. லோக்கோ சேஞ்சுக்காக அவ்வளோ ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் லேட்டாக தான் வந்திருக்கோம். 7 மணிக்கு வர வேண்டியது 7:30க்கு ½ அன் ஹவர் டிலே ஆகி தான் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம், போகும்போது சாம்ராஜ் நகருக்கு ஏதாச்சும் ஸ்லாக் இருக்கா, அதில் வந்து கவர் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். நான் ஏன் பேக்கோடு வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எங்கள் கோச்சில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே இறங்கிட்டாங்க. இங்கே மைசூரில் சாம்ராஜ் நகர் வரைக்கும் போகிறவங்க, இல்லை அதுக்கு முன்னாடி நஞ்சங்கோடுங்கிற ஊர் வருது, அதுவும் முக்கியமான பிளேஸ் தான். அங்கே வரைக்கும் போகிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க போல். இப்போ வந்து 3-4 பேர் தான் இருந்தாங்க. ஸோ நல்லா சேஃப்டிக்கு எதுக்கும் பேக் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். நான் இதுக்கப்புறம் லோக்கோ ஷாட்ஸ்லாம் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப போய் அந்த கோச்சில் உட்காந்துக்கலாம். எனக்கு வந்து டிக்கெட் சாம்ராஜ் நகர் வரைக்கும் இருக்குது. அண்ட் இங்கேருந்து புல் பண்ண போகிற டீசல் லோக்கோ ஆன் த வே. கிருஷ்ணராஜபுரம் லோக்கோ ஷெட்டுடைய WDP4D இன்னைக்கு நம்ம சாம்ராஜ் நகர் எக்ஸ்பிரஸை மைசூர்லேருந்து சாம்ராஜ் நகர் வரைக்கும் ஒரு ஷார்ட் ஸ்ட்ரெச் புல் பண்ண போகுது. இந்த ரூட் வந்து இன்னும் ஃபுல்லி எலக்ட்ரிஃபை ஆகலை. ஸோ அதனால தான் வந்து டீசல் லோக்கோவில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சைடு SWR சைடு வந்துட்டிங்கன்னா நிறையாவே இந்த மாதிரி WDP WDGலாம் பார்க்கலாம். ஆல்கோ லோக்கோஸை விட இங்கே வந்து அதுதான் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி. WDPs அண்ட் WDGs தான் ஜாஸ்தி. இங்கே மைசூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே ரிட்டையரிங் ரூம்ஸ்னு கொட்டை எழுத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் போய் விசாரித்தா அங்கே டார்மிட்ரியே இருக்காது, வெறும் ஃபேமிலி ரூம்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹோட்டல் ஏதோ நடத்தக்கூடிய ஒரு ரூம் தான். விசாரித்து பார்த்தா ஒரு நாளைக்கு 1200 சொன்னாங்க. இது ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்டாப்பிங்ஸும் இந்த ஸ்ட்ரெச்சில் நிற்க போகிறது இல்லை. ஒரு 2 ஸ்டாப்பிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று சாமராஜபுரம் இப்போ நின்றுருக்கும். இதுக்கு அடுத்து வந்து நஞ்சங்கூட் டவுன் அப்படிங்கிற ஸ்டாப் வரும். அதுக்கப்புறம் டேரெக்டாக சாமராஜ நகர் தான். திருப்பதி டு சாமராஜ நகர் டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 531 கிலோமீட்டர்ஸ் வருது. அதை இந்த ட்ரெயின் 11 hours ஷெட்யூலில் கவர் பண்ணுது. இப்போ இதே ட்ரெயின் சாமராஜ நகர் போனதுக்கப்புறம் அங்கேருந்து மைசூருக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் ஆப்ரேட் ஆகும். இதே ரேக்கு தான். நான் வந்து நேற்று ரேக் ஷேரிங் பற்றி சொன்னப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபஸ்ட் வீடியோவில் கருடாதிரி வீடியோவில் ரேக் ஷேரிங் பற்றி சொன்னப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாப்பிங்ஸும் நடுவில் நிற்கும். சாமராஜ நகர் டு மைசூர் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆகிறதுனால நடுவில் எக்கச்சக்க ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது. சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸும் நிறையா இருக்குது. அது எல்லாமே நிற்கும் அந்த ட்ரெயின். பட் நம்ம ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸ்னால நிற்காது.
மைசூர்லேருந்து நம்ம ஊட்டி, ஈரோடு, கோயம்புத்தூர் பஸ்லாம் ஏறினோன்னா அது இந்த ரூட்டில் தான் வரும். மைசூர் டு நஞ்சங்கூடு ரோடு இது. மைசூரு டு சாமராஜ் நகர் டோட்டல் ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் தான், ஃபுல்லி நான் எலக்ட்ரிஃபைடு லைன். எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு போல், ஏன்னா அங்கங்கே நடந்திருக்கு. இப்போ நஞ்சங்கூடு ஸ்டேஷன் ஃபுல்லாகவே எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து அந்த சாமராஜபுரம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. பட் நடுவில்லாம் எங்கேயுமே எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணலை. அந்த ஒர்க்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி சீக்கிரம் இந்த ரூட்டும் சாமராஜ் நகர் வரைக்கும் இருக்கிற ரூட்டும் எலக்ட்ரிஃபைட் ஆகிடும். அண்ட் நம்ம ட்ரெயினில் வந்த நிறைய பேசஞ்சர்ஸ் இங்கே நஞ்சங்கூடில் இறங்கிட்டாங்க. இது ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குண்டல்பேட் கிட்ட, அங்கேருந்து அப்படியே கூடலூர் ரீச் பண்ணி, கூடலூர் வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி, அங்கேருந்து அப்படியே ஊட்டி, கோயம்புத்தூர்னு கனெக்ட் பண்ணிடலாம் தமிழ்நாட்டில். அப்படியே கூடலூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நிலாம்பூர் வழியாக கேரளா கனெக்ட் ஆகிடும். சாமராஜ நகர் ரயில்வே ஸ்டேஷன் சவுத் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இது தான். இதுக்கப்புறம் வந்து லைன் போகாது, அதோட முடிஞ்சிடும் லைனு. லைட்டாக ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஸ்டேஷன் தான். ஆனால் உங்களுக்கு ட்ரெயின் வர டைமில் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஏரியா போனாலும் ஆட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தூரம் தான், ஒரு 500 மீட்டர் நடந்தால் மெயின் ரோடே வந்துடும். பஸ் கனெக்டிவிட்டி கூட இருக்குங்க. சாமராஜ் நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வருது. பரவாயில்ல, நான் கூட பஸ் இல்லையோன்னு நினச்சேன், ஆட்டோ மட்டும்தான் நினச்சேன். பஸ்ஸும் இருக்குது.
ஸ்டேஷன் என்ட்ரன்ஸே செம்ம சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ஃபஸ்ட்லேருந்தே இருக்கிற என்ட்ரன்ஸு. இப்போ வந்து ரெனோவேஷன் ஒர்க்ஸ்லாம் நிறையா நடந்துகிட்ருக்கு. சைடில் ஸ்டேஷனுக்குள்ளெலாம் நிறையா நடந்துகிட்ருக்கு. அண்ட் நம்ம திருப்பதி டு சாம்ராஜ் நகர் எக்ஸ்பிரஸ் ஜேர்னி முடிவுக்கு வருது. சாம்ராஜ் நகர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம் இன்றைக்கி. என்ன தான் அங்கே மைசூரில் லேட் ஆனாலும் ஸ்லாக் டைம் வச்சு கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியாக வந்துட்டோம். 9:10க்கு ஷெட்யூல் படி வர வேண்டியது 8:55க்கெலாம் இன்றைக்கி வந்துருச்சு. அண்ட் சாம்ராஜ் நகர் பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு கர்நாடகா ஸ்டேட் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ் தான் சாம்ராஜ் நகர். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் தாளவாடி அப்படிங்கிற ஏரியா வரும். அதுதான் பார்டரில் இருக்கிற எக்ஸாக்ட் பிளேஸு. அதை தாண்டிட்டா அப்படியே நம்ம வந்து திம்பம் காட்ஸ் வழியாக பண்ணாரி ரீச் பண்ணிடலாம். பண்ணாரி சத்தியமங்கலம் வழியாக ஈரோடு போயிடலாம். இல்லாட்டி இங்கேருந்து பார்த்திங்கன்னா குண்டல்பேட் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு ரோடு இருக்குது. குண்டல்பேட் போயிட்டா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி அங்கேருந்து கூடலூர் போய் நம்ம ஊட்டி கோயம்புத்தூர்னு கனெக்ட் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கேரளா நிலாம்பூர் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளேஸாக இது இருக்குது. நிறைய பேர் வந்து அப்படியும் யூஸ் பண்ணுறாங்க. சாம்ராஜ் நகர் வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து நீங்கள் சாம்ராஜ் நகர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டால் போதும். எனி டைம் உங்களுக்கு பஸ் சர்வீசஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ட்ரெயின் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. ஆனால் ஹெவி டிமாண்ட் ட்ரெயின், ஹெவி க்ரௌடட் ட்ரெயின் தான். முக்கியமாக இந்த திருப்பதி டு பெங்களூர் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர்லேயே வந்து அன்ரிசர்வ் க்ரௌட்லாம் நிறைய பேர் ஏறுவாங்க. டிமாண்டான வீக்கெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏறுறது இருக்கும். மற்றபடி பெங்களூர் தாண்டிட்டா நார்மலாக தான் இருக்கும். மைசூர் தாண்டிட்டா ரொம்பவே காலியாகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயினில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸ்லீப்பர்லேயே வரலாம், ரொம்பலாம் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. அண்ட் டைமிங்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் நீங்கள் திருப்பதியிலேருந்து பெங்களூர் ஆர் மைசூர் வரத்துக்கு ஒரு கரெக்டான ட்ரெயின் ஆப்ஷனாக இந்த சாம்ராஜ் நகர் எக்ஸ்பிரஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டெல்லாம் கூட கவர் பண்ணியிருக்கோம். மைசூர் டு சாம்ராஜ் நகர்லாம் கவர் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டாடா.